தளபதி அவர்கள் அரசியல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு நாகரிக அரசியலை கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காரு. இதுதான் நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல விஷயங்களை தொடர்ந்து பண்ணி வந்துட்டு இருக்காரு. அப்படி பண்ணும் பொழுது சில பெண்கள் செய்த விஷயம் அவருக்கு மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உருக்கமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதுவும் வைகோ அவர்களினுடைய வீட்டில் வச்சு தான் இந்த விஷயம் நடந்திருக்கான். அது என்னென்ன வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வைகோ வீட்டில் இருக்கக்கூடிய பணிப்பெண்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களோட ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள ரொம்பவே ஆர்வம் காட்டியிருக்காங்க. தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்ற நிலையில் சட்டசபையில் முறைப்படியாக சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்றுக்கிட்டாரு. பதவி ஏற்ற நிலையில் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்களை இல்லத்திற்கு போய் சந்திச்சார். பின்னாடி வைகோவை அவரது வீட்டில் போய் பார்த்துருக்காரு. துரை வைகோ வாசலில் முதலமைச்சர் விஜய் கட்டு தழுவி வரவேற்றார். பின்னர் வைகோவை சந்தித்தார். வைகோவும் அவரை கட்டு தழுவி வரவேற்றார். பின்னர் வைகோ வீட்டில் உள்ளவர்கள் விஜயுடன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்போது அவரது வீட்டில் உள்ள பணிப்பெண்களும் அவருடன் ஃபோட்டோ எடுத்துக்க விரும்பினாங்க. உடனே வைகோ அவர்களை அழைத்தார். முதலமைச்சர் விஜயும் புன்னகையோட ஃபோட்டோ எடுப்பதற்கு சம்மதம் தெரிவித்தார். அப்போது பணிப்பெண்கள் மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தோட விஜய் அருகில் வந்தாங்க. அப்போது ஒரு பெண் ஊரார் கண்கள் எல்லாம் முதலமைச்சர் விஜய் மீது தான் இருக்குது அப்படின்னு திருஷ்டி போட்டாங்க. அதற்கு விஜய் அவர்களும் அந்த பெண்ணுக்கு அது போன்று திருஷ்டி சுற்றினார். ஒவ்வொரு பெண்ணும் அவரை கும்பிட்டு மரியாதை செலுத்த அவரும் கும்பிட்டார். மேலும் அவர்களுடன் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார். இது பார்ப்போரை நெக்கில் செஞ்சிருக்கு. உண்மையிலேயே மக்களோட மக்களாக நிற்காம தனித்து நிற்கிறவங்க தலைவனே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எந்த ஒரு தரப்புல இருந்து வந்தாலும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலேயே இவரை பார்த்துட்டு இப்போ எல்லோருமே பார்த்திங்கன்னா தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு தலைவன் கிடைப்பாரா, மக்கள் எல்லோருமே நல்லது தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பலருமே பலவிதமாக பார்த்திங்கன்னா சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதனால் இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. எப்படி ஒரு முதல்வரை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு தமிழக மக்களே புல்லரிச்சு போய் நிற்கக்கூடிய வகையில் இப்போ விஜய் அவர்கள் பண்ணி வந்துட்டுருக்காரு. இது ரொம்ப யாரும் சாதாரணமாக பண்ணிவிட முடியாது. மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையை விஜய் அவர்கள் மேலே வச்சுருக்காங்களோ அதை விட அவர் வச்சுருக்காருன்றது அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலையுமே நல்லா தெரியுது. எத்தனை பேர் தன்னை ஏளனமாக சிரித்தாங்க, ஏளனமாக பேசினாங்க, எவ்வளோ விஷயங்கள் இவருக்கு எதிராக செய்கிறதுக்காக ரொம்ப இழிவாலாம் பேசி நீ ஒரு சீட்டாவது வாங்கிடுவியா, டெபாசிட்டே இழக்க போகிறேன்னு ரொம்ப ஓப்பனாகவே சேலஞ்சு விட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல எல்லாமே இப்போ தலைநிமிர்ந்து நிற்கிற மாதிரியாக தமிழக மக்கள் பண்ணிட்டாங்க. இதையெல்லாம் அவர் நிச்சயமாக அவருடைய ஆட்சியில் செய்யக்கூடிய நல்லதை வச்சு நிரூபிப்பார் அப்படின்னு ரொம்ப கனவுகளோட தமிழக மக்கள் வெயிட் பண்ணி காத்துட்ருக்காங்க. நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய நம்மளுக்கே தோணுது. இப்போது ஒவ்வொரு வீட்டிற்கும் போய் நாகரிக அரசியலை இவர் முதல் முறையாக ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காருன்னு அதற்குமே எல்லோரும் ரொம்ப பாராட்டுகள் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தளபதி அவர்கள் என்ன செஞ்சாலுமே அது மிகப்பெரிய அளவில் நல்லதாக மட்டும்தான் இருக்கும், அவர் எப்பொழுதுமே நல்லது மட்டும்தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இவருடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்மளை ரொம்ப வியக்க வைக்குது. இப்படியே அவர் நிறைய விஷயங்கள் நல்லதுகளை பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.